ஆனா என் மனசுக்குள்ள உன் மேல இருக்கிற காதல யாராலையும் அடைச்சு வைக்க முடியாது. I love you. I love you பரமா. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நீ மனசு கஷ்டப்படக்கூடாது, நீ அசிங்கப்படக்கூடாதுன்னு நான் உண்மையா நினைக்கிறேன்டா. அதனால நான் என்ன பண்ணாலும் நல்லதுக்கு தான் நான் பண்ணுவேன்னு நீ நம்பணும். ஆனா உனக்கு அந்த நம்பிக்கை இல்லையே. நீ என்னையே சந்தேகப்பட்டதல்ல வேஸ்ட். நான் உன் மேல வச்சிருந்த லவ் அளவுக்கு உனக்கு என் மேல இல்ல. அதான் பிரச்சனையே. பார்த்தல தொண்டெல்லாம் வரணுது. என்னை போட்டு இப்படி பூட்டி வச்சுட்டாங்க. இங்க பாரு, நான் உன்னை நம்பிதான் இங்க வந்தேன். எனக்கு யாரும் இல்லைன்னு தானே என்ன வேணாலும் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னை விட்டா யாரு பரமா இருக்கா? எனக்கும் யாரும் இல்லை, உனக்கும் யாரும் இல்லை. உனக்கு நான், எனக்கு நீ. புரியுதா? மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டு என்ன தப்பா நினைக்காதடா பரமா. எனக்கு நீ வேணும்டா. I love you டா. I love you பரமா. I love you டா. I love you பரமா. I love you பரமா. I love you பரமா. Hey. Hey. இவ பேசின பேச்சுக்கு பரம மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு போல இருக்கு. விடக்கூடாது. கொஞ்சம் இடம் விட்டாலும் பாறையில முளைக்கிற செடி மாதிரி இவ பெருசா முளைச்சிருவா. விடவே கூடாது. 6 மாசம் வரைக்கும் டைம் கொடுத்தா ஏதாவது பாசிட்டிவா நடந்துரும். அதுக்கு முன்னாடியே எப்படியாவது இவங்க 2 பேரையும் பிரிக்கணும். இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அதுக்கான வேலையை முதல்ல பார்க்கணும். அம்மா, இன்னும் அசந்து தூங்கிட்டு இருக்காமா அவ? கதவை திறந்து விடு. அதான் பொழுது நல்லா விடிஞ்சிருச்சே. போ.
ஏய், எதுக்கு இப்படி ஓடி வர? அம்மா மறுபடியும் ஏதாவது தூக்கி அடிச்சிட்டா ரொம்ப பயமா இருக்குமா? நைட்டு அவ்வளோ தேடணும், தண்ணியே இல்லையே. இந்த வீட்லயும் சில நல்லவங்க இருக்காங்க போல இருக்கு. யாரு தண்ணி வச்சிருந்தாலும் அவங்க வாழ்க. ம் ம் இனி வாழ்க்கையில குடிக்கவே கூடாதுப்பா. ஐயோ தலைவலிக்குது. அம்மா. ஐயோ, நைட்டு கூட நல்லா இருந்தீங்க. என்ன தலையில கட்டெல்லாம் போட்டிருக்கீங்க? என்னாச்சு? நிஜமாவே உனக்கு தெரியலல்ல? என்ன சத்தியமா தெரியல. என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். யார் உங்களை இப்படி அடிச்சது? நீதான். நானா? பின்ன நல்லா குடிச்சிட்டு வந்து ஃப்ளவர் வாஸ தூக்கி என் மண்டைய உடைச்சிட்டு அதுல வர ரத்தத்தை பார்த்துட்டு தக்காளி சட்னியான்னு நக்கல கேக்குறியா? ஐயோ, இப்போ என்னடானா எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி நானும் அடிச்சேன்னு அப்படி கேக்குறேன்? ஐயோ. பரமன் குடிக்கிறத தடுக்கிறதுக்காக நான் குடிச்சிட்டேன். அதான் பிரச்சனை.